பாணிகப்பாறை கருப்பசாமி, மயில் வாகனத்தில் வந்த முருகா, வேலவா விநாயகப் பெருமானே, என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுத்து அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்தயக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தெண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு திண்டுக்கல். உலகம் இதுதான். உடல்நிலை பாதிக்கப்பட்டு இந்த நிலை ஏற்படுவதற்கு காரணம் என்ன, இதில் காப்பாற்ற முடியுமா முடியாதான்னு பெண்மணிகள் என்னை வேதனையுடன் கேட்க வந்திருக்கிறார்கள். வாங்க. பெண் என்றும் பாராமல் எல்லோரும் என் மீது பழி சொல்வார். வீணான பாலாய் விரும்பாத பூவாய். பேயால் வந்ததாக உன் கற்பனை, செய்வனை கோளாறார எதுவும் நடந்திருக்குமோ என்பது உன்னுடைய எண்ணம். செய்வனைகளும் நடக்கவில்லை, பேயும் அடிக்கவில்லை. அப்படின்னா ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு உண்மையை உனக்கு விளக்கணுமா வேண்டாமா? கால் ஒன்று வா. கரெக்ட், வா. இன்னும் கொஞ்சம் வைப்பா. வாமா பக்கத்தில். உன் பேர் என்னம்மா? ஜெயந்தி. நீ சும்மா கையை குறு, குடி, கண்ணை மூடு, கண்ணை மூடு. நீ உட்கார், காலில் வந்துட்டு வா. அம்மா நீ சும்மா இருமா, ஏம்மா நீ பாடா படுத்துருங்க. வாம்மா உட்காருமா, நீ உட்காருமா. பாசம் உனக்கு தாங்க முடியலை, குணமாக்கிடுவோம், ஏன் கவலைப்படுற? சாமி கும்பிட்டோம்மா. நீ இப்போ இன்னும் 2 தடவை கும்பிடு. இன்னும் 2 முறை கும்பிடு. இன்னும் 2 முறை கும்பிடு. ஒரு 4 பொம்பளை வாங்க. இன்னும் 1 முறை கும்பிடு. இன்னும் 1 முறை கும்பிடுமா. உன் கட்டுமனைக்குள்ளே போனேன், இறந்து போன ஒரு ஆத்மா உன் குடும்பத்துக்குள்ளே தெய்வமாக இருக்குது. அதை கும்பிடுறீங்களா நீங்கள்? என்னப்பா வா. அதே மாதிரி அந்த எல்லைக்குள்ளே நான் கருப்பசாமியும் இருப்பேன், என் தங்கை காளியும் இருப்பாங்க. இப்போ 3 ஆண்டு காலங்களாக உங்கள் வீட்டுக்குள்ளே நிறைய கடன்களும் பொருளாதார நஷ்டமும் பிள்ளைகளால் மன உபாதைகளும் சேர்ந்து உங்களை வாட்டிக்கிட்டு இருக்கு. அதனால் கருப்பசாமி ஐயா, உறவினர்களெல்லாம் எங்களை தூற்றும்படி எங்களை வச்சுட்டியே, நாங்கள் அங்கே இருக்கவா வேண்டாமான்னு ஒரு மனவேதனையோடு உங்களை பார்க்க வந்திருக்கோம், எங்களை வாழ வச்சு கொடுங்கன்னு கேட்குறீங்களா? கால் வந்துட்டு வாங்க. அதனால் இது கிரகங்களால் ஆன விஷயம்தானே தவிர எந்த செய்வன வைவன கோளாறும் நடக்கலை. ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு சொன்னால், 1.5 வருஷத்துக்கு முன்னால் உங்கள் குடும்பத்துக்குள்ள உறவினர்களுக்கு உங்களுக்கும் ஒரு பகை சேர்ந்தது. அந்த பகையின் காரணத்தில் நமக்கு எதுவும் தப்பு நடந்திருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் இருக்குதான். அப்படி எதுவுமே நடக்கலை. வீணாக யாரையும் நீங்கள் பார்த்து நினைக்கிறது பாவம், கைவிட்டுருங்க. அதை என்ன காலில் விட்டுறாங்க. காசே தான் கடவுளப்பா, கடவுளுக்கும் அது தெரிந்ததப்பா. வா மகளே, ஓடியா. இந்தா முந்தியை பிடிச்சிக்கா. அள்ளி கொடுத்த செல்வம் அளவிலாது பெருகும், உன் கடனும் தீரும், உங்கள் கண்ணீரும் அகலும். வெற்றி உண்டு. போயிட்டாங்க. சாப்பிட்டு போங்க. அரைவரை அப்போனா சரியாகாது. போய் நிற்க சொல்லு. தனியாக
காட்டுமலையப்பாறை கர்மசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சுவாமிக்கு. தொடச்சு விடுமா. இன்று இந்த கனியை கொடுக்கணும். நாளை ஒரு நாள், நாளைய மறுநாள் 3 கனிகளையும் கொடுத்து வர ஒழுங்கான முறையில் சாப்பாடு நடக்கும், உடம்பு பெருகிடும். புரியுதா? இது ஒரு நோய் தானே தவிர பேயும் இல்லை பிசாசும் இல்லை. இவளுக்கு மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாள். அது மாதிரி ரத்த அழுத்தம் சம்மந்தமான விஷயத்திலும் குறை இருக்குது. சரி பண்ணி தரேன், வெற்றியாக்கு வர வச்சு தரேன். என்ன நல்லா இன்னும் 3 முறை என்னைய பார்க்கவா, காப்பாற்றப்படும். கர்மசாமி, என் பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் நடக்கணும்னு சொல்லி காட்டு வந்தது யாரு? வாமா. யாருக்குமா நடக்கணும்? பாப்பாக்கும் பையனுக்கும் என்ன நடக்கணும்? இது யாரு? கால்வன்ட்டு வா. இவளுக்கு வேணால் உத்தரவில் முடிச்சு வச்சுருவோம். என்ன நல்ல பிள்ளை. கால்வன்ட்டு வா. உங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் தெருவோரத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது. என்ன, அது பக்கத்தில் ஒரு விநாயகரும் இருக்கிறாரு. அதையெல்லாம் தாண்டி போனோன்னா கொஞ்சம் மரங்களாக தெரியுது. என்ன மரம்? தோப்புகள் இருக்குதா? சரி, காலில் வந்துட்டு வா. வா. 9ஆம் இடத்துல ராகு லக்கணத்துக்கு. அதனால் பாகிஸ்தானத்தில் பிள்ளைக்கு ஒரு குறை. அந்த குறையாக இருக்காது. 2 குழந்தைகளுக்கு பாக்கியவதியாக இருப்பாள். 2025 முடியுங்குள்ளே திருமணம் நடக்கும். பையனுக்கு காலதாமதமாகி நடக்கும். உங்களுக்கு திருமணத்தை நடத்தார வெற்றி. சந்தோஷமாக இருமா, புண்ணியமாக இருப்பாள். வெற்றிகரமாக நடக்கும். என் பேரை போட்டு நடக்கும். பணம் வந்திருக்கேன், பெருகும். போ. கர்மசாமிக்கு கோயம்புத்தூர். அடுத்த அழைப்போம். திண்டுக்கல் உட்காருங்க. என்ன இப்போ கரண்ட் வந்துடும். போடுங்க. வந்துடும் சொல்லுங்கள். கோயம்புத்தூர். சாமி, எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்டு வந்தவன். கால் வந்துட்டு வரலாம். யாரெல்லாம் வந்திருக்கியா? குழந்தை வேணும்னு நீயும் வந்திருக்கியா? இது யாரு? சரவண பொய்கையில் நீராடி. இன்னும் ஒரு முறை அமைதியாக இருங்க செல்ல குட்டிகளே. ஏன் சத்தம் போடுறீங்க? ஐயா கருப்பசாமி, உன் வாக்கில் நான் கேட்டு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். வெகு சீக்கிரமாக எனக்கு குழந்தை ஜனனமாகணும். ரொம்ப வேகத்தை நான் எதிர்பார்க்கேன். என் வாரிசு சீக்கிரம் தோன்றணும்னு உன் உள்ளத்தில் ஓடுது. நான் உன்னை நம்பி அமைதியாக இருக்கேன். என் பொண்டாட்டியும் மாமியாலும் பாடா படுத்துறாங்க ஐயா அப்படின்னு உன் மனசு. உண்மையா இல்லையா? கால் உண்மைதானப்பா. பொம்பளை பிள்ளைக்கு பெண் குழந்தை வேணுங்கிற ஒரு ஆசை இருக்கத்தானே செய்யும். என்ன பெற்றால்தான் பிள்ளையா? இன்னும் போனோம். சொன்ன வாக்கு தவறாமல் நான் குழந்தைய தந்துடுவேன். என்ன பேர் வைக்க சொல்லியிருக்கேன்ப்பா? வெற்றிவேல் முருகனுக்கு. இந்த கனியை உன் மனைவியை சாப்பிட சொல். ஐஸ்வர்யமாக ஜனனமாகுது. வெற்றி உண்டு, நலமடைவார். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வேணும்னு கேட்டு வந்த பெண்மணி, வாமா வா. ஏம்மா, மாரியம்மன் தெய்வம் எங்கே இருக்கு? கோயம்புத்தூரில் இருக்கா? கால் வந்துட்டு வா.
கோவிந்தா ஸ்ரீ கோவிந்தா. இன்னும் ஒரு முறை. மனது அலப்பாயுத உனக்கு, மனது தெளிவடையிலையே. வா. அப்படியா? உங்களை பிள்ளையா? அழணும்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் அழுதுட்டு வந்துடுதியா? ஏன் முன்னால் அழுதவங்க எனக்கு பிடிக்காது. நாங்களாம் அழுது முடிச்சுட்டு உட்காந்துருக்கோம். கால் வந்துட்டு அப்போ அழுதான் நான் சொல்கிறது உனக்கு பதிவாகாது. மனதை அடக்கு, உள்ளத்தை தெளிவுபடுத்து. அழுது என்ன நடக்குமோ? அழுது லாபம் என்ன, அவன் ஆட்சி நடக்கின்றது, மனிதன் நினைப்பதுண்டு. என்ன அழுது என்னத்தை சாதித்திர போகிற? ஒன்றும் நடக்காது. பெருவரல கொடு, கண்ணை மூடு. கருப்பசாமி, கர்ப்பப்பையில் குறை இருக்கு டாக்டர் எதுவும் சொன்னாங்களா? போய் பார்த்தீங்களா? கொஞ்சம் நீர் சம்பந்தமான கட்டிகள் இருக்குது. அது அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலைமையெல்லாம் ஒன்றுமே இல்லை. வீணாக பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. புரியுதா உனக்கு? மாதத்தில் தேதிகள் மாற்றி வந்து உன் மனதை குழப்பிக்கிட்டு இருக்கும். புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுரு. உனக்கு பிறக்கிறது பொம்பளை பிள்ளை பிறக்கும். இந்த வருஷ கடைசியில் குழந்தை ஜனனமாகும். அவளுக்கு பேர் முத்துமாரின்னு பேர் வச்சுக்கா. ஆனந்தமாக இருப்பேன். வெற்றி உண்டு. நான் மூணாவதாக உனக்கு பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும்னு சொல்லிட்டேன் மகனே. கர்ப்பசாமிக்கு வெற்றி உண்டு. கர்ப்பசாமிக்கு ஆமாம் ஆமாம் ஆமாம். கோயம்புத்தூர் எல்லை என் மகனுக்கு நல்வாழ்வு அமையணும்னு கேட்டு வந்தவங்க. என்னண்ணே பையன் எங்கடா இருக்கான்? அப்படியா? என்ன செய்தான்? போய்கிட்டு இருக்கானோ? வேற எங்கேயும் போகிறானா? உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். நீ காலைல வந்துட்டு வா. பக்கத்தில் வா. பையன் இஷ்டப்பட்டு கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னால் நீ ஏற்றுக்கிடுவியாப்பா? ஏற்றுக்கிடுவியா? தெளிந்த மனமுடையவன். அப்படி ஒரு ஆன்லைனில் அவன் ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான். அது செட் ஆகும். அதான் உங்கள் பார்வையில் கொண்டு வரணுமா, அவன் பார்வையில் கொண்டு வரணுமா? நம்ம பார்வையில் பார்த்தியா? அப்போ வெளிப்படையாக சரின்னு சொன்னது பொய் தானப்பா. காலில் வந்துட்டு வா. யாருமே ஒத்துக்கிட மாட்டாங்க. என்ன? நாடகத்தில் காப்பியத்தில் காவியத்தில் காதல் என்றால் காமுறுவர் மக்கள். ஊடகத்தே உள்ளமகத்தே இருந்தால் அதை உருமுவார், பெருமையுடன் ஏற்க மாட்டார். நாடகத்தில் பார்ப்பான் காதலை, காப்பியத்தில் பார்ப்பான், காவியத்தில் பார்ப்பான், திரைப்படத்தில் பார்ப்பான். ஆனால் வீட்டுக்குள்ளே பார்க்க விரும்ப மாட்டான். அவன்தான் மனிதன். உண்மையா இல்லையா? இன்னும் ஒரு முறை காலில் விட்டுவான். என்னடா வேற நம்ம சொன்னால் யார்ப்பா கேட்கா? ஓ நீ காப்பியோ? சரி சரி சரி. கர்ப்பசாமிக்கு விளையாட்டு இல்லை, வினை வாக்கியமும் இல்லை, வேதனை இல்லாத உன் மகனை அருமையுடன். ஆமாம் ஆமாம். அப்படியா? இந்தாப்பா, இந்த மாத கடைசியிலிருந்து பெண் பார்க்க ஆரம்பிக்கலாம். உத்தமமான கல்யாணம் வெற்றிகரமாக நடக்கும். நல்ல பெண்ணாக கொண்டு வந்து சேர்க்குறேன். அவன் படிப்புக்கு ஈக்குவலாக வருவான். கர்ப்பசாமிக்கு நான் நடத்துகிற தொழில் தடையாக இருக்குது, அதை நீக்கி என் தொழிலை நல்லாக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க. என்ன தொழில்ண்ணே? நீங்கள் அங்கே நில்லுங்கண்ணே. சொல்கிறது நான் சொல்கிறது காதில் கேட்குதா எல்லாத்துக்கும்? எப்பா இன்னும் 2 ஸ்பீக்கர் வைங்கப்பா. நான் சொல்கிறது இல்லாமல் வேறு சொல்ல நினச்சிக்கிட்டு வராங்க. என்ன தொழிலில் நடத்துகிறீங்க? ஆ நீங்கள் வேறு யார்? வேண்டாம். பையனோட தொழில் என்ன தொழில்? நீங்கள் வரலாம். இருக்கட்டும், அங்கே வந்து குடிக்கிறேன்.
வாப்பா கற்பராயன் ஒரு சாமி வாராரே, பேரே அவன் பேர் தானா? கால் வந்துட்டு வா. வாரார், நல்லா இருக்கார். ம் 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 ம். பழைய தொழிலில் கொஞ்சம் கடன்களும் மன உபாதைகளும் தோன்றியது. இன்னும் அந்த நிலைகளிலிருந்து விடுதலையாகவில்லை. இப்போதைக்கும் பணங்கள் பிறருடைய உதவியால் தான் இந்த தொழிலை தொடங்க ஏற்பாடுகள் நடந்திருக்கு. இந்த தொழில் வெளிநாட்டுக்கு தொடர்புடையதாக மலர்ச்சி அடையும். புரியுதா? அதை வெற்றியாக நடந்து உன் பிள்ளைய கோடிகளுக்கு அதிபதியாக ஆக்கித்தாரண்டா. கால் வந்துட்டு வா. காலில் விழுதை தடுத்து வரேன் கேட்குற. அடுத்து ஒரு கேள்விக்கு இடம் வச்சுருக்கேன். வா, இன்னும் ஒரு வாரம் கேட்டுக்காப்பா. ஆரோக்கியமாக்கி தரேன், எந்த ஆபத்தும் இல்லை. ஒருத்தருக்கு நரம்பு தளர்ச்சி இருக்கு, மீட்டு தரேன். சரானா நீ கேட்போ. வெற்றியாக நடக்கும், சந்தோஷமாக இருப்பா. கருப்பசாமி பேத்தியா, என் பேத்தியா, என் பேத்தியா, என் பேத்தியா வெளிநாட்டில் இருக்கா, மாடர்ன் கேளாக இருக்கா. அவளை இந்திய கலாச்சாரத்து பெண்ணாக மாற்றணும்னு கேட்டு வந்திருக்கா. கால் வந்துட்டு. கடலோரம் வாங்கிய காற்று குளிராக இருந்தது நேற்று. கதகதப்பா. அடுத்து நம்ம பாடக்கூடாதுல்ல. ஆறிடுமோ கோடிட்ட இடத்தை நிரப்பிக்கொள்க. இன்னொரு தரம் கால் வந்துட்டு. சிறுமணல் வீட்டில் குடியேறும் நண்டானது. உன் பேத்தியாளுடைய மன அலைகளை பார்த்தேன். 4 நண்பர்களும் ஒரு லவ்வரும் இருக்காங்க. அந்த 4 நண்பர்களும் தான் இந்த விங்கில் இருந்து அவளை குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவள் மனதை திருத்தி அந்த பக்கம் போக விடாமல் ஆக்கி வீட்டில் கட்டுப்பாடாக இருக்க வச்சு தந்தா போதுங்களா? அவள் வான ஊர்தியில் போய் தான் நீ பார்க்க முடியும். நான் அங்கே இருந்தோம்னா வெளிநாட்டில் இருக்க கூட பார்த்துட்டேன். கால் வந்துட்டு வா. வரலாம். இந்தா ஞான சக்தியால் அவர் உணர்வுகளை மாற்றிட்டேன், கட்டுப்பட வச்சுட்டேன். நல்லா இருக்கணும். அந்த வழக்கை மாற்றதுக்கு இன்னும் அடுத்த உத்தரவு நான் கேட்குறேன். கருப்பசாமிக்கு அப்படியா? யாருக்கு அது? அதே கோயம்புத்தூர் எல்லை கணவன் மனைவி திருக்கோபி அணிந்தவன் எம்பெருமான் நாராயணனுடைய திருநாமத்தை நெற்றியில் தாங்கிய மகன். நான் காட்ட உன் நெத்தியை காட்டுறேன் இல்லையே, திருநாமம் இல்லையே, உன் நெற்றியை காட்டுப்பா. வேற யாருப்பா? திருக்கோபி திரு நாராயணனுடைய நாமத்தை நெற்றியில் தாங்கியவன். நீ கணேசன், நீ ராம். திருநாமத்தை அடைந்தவன் நீ. திரு நாராயணனுடைய திருக்கோபியின் நெற்றியில் தாங்கியவன். அவன் நெற்றியில் திருநாமம் இருக்கு. நெற்றியில் திருநாமம் இருக்காப்பா? வரலாம். நெற்றியில் திருநாமத்தோடு வருக. நாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம், தேவாமிர்தம். கால் வந்துட்டு வரலாம். அருமையான திருநாமம். ஐய் பொல்லாத பொம்பளை, நீ என்கிட்ட வித்தியாசமாக நீ கேள்வி கேட்க போகிற. பே உள்ள வா, உன்னை பார்த்துக்கிறேன். இப்போ என்ன தான் வேணும், என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. என்ன வேணும்ப்பா? உட்காரு. என்ன வேணும்? கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டா போதுமா? வாயை அடைக்காச்சுன்னு வச்சுக்கா, நல்ல சம்பந்தம் தானாக வந்துடும். சுகர் பேஷண்ட்டுக்கு என்னமெல்லாம் தேவைப்பா? வாயடக்கம் தேவை. வாயடக்கம் என்னத்துக்கு தேவை? சுகர் பேஷண்ட்டுக்கு ஏன் தேவை?
கண்டதுகளையும் தின்றுவான், சுகர் வந்துடும். ஒன்று. அதே சுகர் உள்ளவனுக்கு ப்ரெஷர் கொண்டோன்னே என்ன வார்த்தையை பேசணும்னு தெரியாது, படபடன்னு பேசிடுவான். அப்போ 2 விதத்துலேயும் சுகர் பேஷண்ட்டுக்கு வாயடக்கம் தேவை. சுகர் பேஷண்ட்டுக்கு வாயடக்கம் தேவை, பொம்பளைக்கு எப்போதுமே வாயடக்கம் தேவை. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவாங்க. என்னம்மா சின்ன பொண்ணு ஏதேதோ நானும் வாங்க. எப்பா கோயம்புத்தூர் எல்லைக்குள்ளேயே பெண் இருக்க, வர வச்சு முடிச்சு தந்துட்டா சந்தோஷமாப்பா? சரி. அவள் இருக்கிற ஊர் பாளையம்னு வரும். அந்த பொண்ணு வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஊர் பாளையம் என்று வரும். அவங்க அப்பா கவர்மெண்ட் உத்தியோகம் பார்த்து ரிட்டையர்ட் ஆகி உட்கார்ந்துருக்கிறார். அவள் கூட பிறந்தவன் ஒரு ஆம்பளை, அவளுக்கு ஒரே ஒரு தாய்மாமன். அவங்க அம்மாவுக்கு நரம்பியல் பிணி இருக்குது. அவள் பேர் மகாலட்சுமி அவதாரத்தில் உள்ள பேர். இப்படி ஒரு பெண்ணுடைய ஜாதகம் இன்னொரு 28 நாளைக்குள்ளே வரப்போகுது. பார்த்த உடனே என்கிட்ட கொண்டு வந்துரு, கல்யாணத்தை முடிச்சு வச்சுருந்தேன். கால் விட்டுவான். கர்மதாமிக்கு எல்லாரும் நெஞ்சுக்குள்ளே எவ்வளோ பெரிய வருத்தத்தை சுமந்துக்கிட்டு இருக்கே தெரியுமா? எல்லாரும் மனதையும் உணர்வுகளையும் நான் புரிஞ்சு தான் இருக்கேன். என்னை கூப்பிட்டுட்டாரு, அவரை கூப்பிட்டாருன்னு சொல்லி யாரும் வருத்தப்படுகிறாங்க. உங்கள் உணர்வுகளை நான் புரிந்ததே உங்களுக்கு வாக்கு கொடுத்ததாக உண்மை. அந்த நிம்மதியிலேயே நீங்கள் நல்லா இருவீங்க. மன மகிழ்ச்சியோடு இருங்க. கர்மதாமிக்கு நான் சொல்லணும்னு நீ சொல்ல தொடங்குதிய. கண்ணை மூடு, என்னையே வேணும்னு பார்ப்போம். இந்தாம்மா 8 பொருத்தத்துக்கு மேலே இருக்குது, ரஜு பொருத்தம் இருக்குது. சந்தோஷம். புண்ணியமடைவாய். மனக்கோலத்தோடு என்னை வந்து பார்ப்பீர்கள், ஆனந்தமும் அடைவீர்கள். இந்த மகளே சந்தோஷமாக செய்யும் தொழில் ஒற்றுமையாக நடக்கும். இந்தாப்பா மகிழ்ச்சியாக. அதே கோயம்புத்தூர் எல்லை ஸ்ரீராம நாமத்தை கொண்ட மகன். ஸ்ரீராம் ஸ்ரீராம் ராம் 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 ராம். ஊரையும் சொல்லுவோம், பேரையும் சொல்லுவோம், யாரையும் சொல்லுவோம். நம்ம என்ன யார் இவர்? திருநாமம் வைக்கலைங்க, இன்னைக்கு வைக்கல. நேற்று நைட் இருந்ததுனால காலையிலேருந்து எப்பவுமே திருநாமத்தோடு தான் இருப்பேன் நான். ஆனால் நேற்றுக்கு இன்னைக்கு வைக்க இன்னும் தொடர்ந்து வைத்து விடுங்க. அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கட்டும். அந்த அந்த நாமத்தினுடைய மகிமை தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப வருஷம் வச்சு. சரி, கால் வந்துட்டுவாங்க எல்லாரும். கோவிந்த நாமம் சங்கீர்த்தனம். புரியுதா? சங்கீர்த்தனம்னா என்னது? இணைப்பு. ஒரு வளையத்துக்கும் இன்னொரு வளையத்துக்கும் தொடர்பு இருந்தால் அது சங்கிலி. அந்த சங்கிலியை கொண்டு மலையவே எடுத்துடலாம், தெரியுமா? அதான் சங்கீர்த்தனம்னு சொன்னான். ஸ்ரீ ராம கோவிந்த சங்கீர்த்தனாய அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறேன்ல, அதுதான். இரும்ப வாரேன், இந்த கம்பிக்கு அங்கே நில்லுங்க, வாரேன். இன்னும் ஒரு முறை காலில் நின்றுவாடா. நாமா தம்பி வா. புதுமையாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஒரு சிந்தனையும் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. அதுக்குரிய பொருளாதாரமும் இடமும் நமக்கு அமைஞ்சிட்டா கடவுளுக்கு 1000 கோடி நன்றி சொல்லணும். ஆனால் அந்த இடத்தை தேடிடலாம், பணத்தை தேடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உண்மையா இல்லையாப்பா? அதை நான் கொண்டு வந்து தந்துட்டா நீங்கள் முன்னேற மாட்டீங்களா? காலில் வந்துட்டாங்க. வெற்றி மாலை கொடுப்பா. எங்கள் அப்பா நாமும் உடையவன் அவன். அப்பா வேறு என்னடா வேணும் உனக்கு? பக்கத்தில் வா, உட்காந்துக்கா, மன நிறைவாக கேளு. என்ன வேணும்? அப்படியா? எல்லாரும் வருத்தப்படுவீங்க நான் சொன்னால். ஏன்னா எனக்கு பிடிக்காத ஒரு தொழில் இருக்குது இந்தியாவில். அது என்னது தெரியுமா? ஷேர் மார்க்கெட். அது ஏன் தெரியுமா? அவன் 1000 கோடிகளை கிரகலித்து வைத்து பல கோடிகளை மக்கள்கிட்ட வாங்கி ஏமாற்றிட்டு போனவன் நிறைய பேர். ஒருத்தன் 20,000 கோடியை ஏமாற்றி விட்டான். 7 குடும்பம் தற்கொலை பண்ணி செத்துருச்சு. அவன் வெளிநாட்டில் போய் மறைஞ்சிட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். அவனை அரசாங்கம் பிடித்து இப்போ அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கு.
அவன் ஆரம்பித்த அந்த ஆப்பவே அவன் ஆஃப் பண்ணி வச்சிட்டான். ஆப்பு வேறு ஆப் வேறு. உண்மையா? அந்த மாதிரி இப்போ நீ ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட்டு சொந்தமாக என்கிட்ட கேட்குறிய, எனக்கு பிடிக்காததை கேட்குறிய, இந்த வெற்றி மாலையை நான் வச்சுக்கிடவா உனக்கு போடவா? உனக்கு போட்டுறவா? 3 வருஷம் உனக்கு சான்ஸ் தரேன். யாரையும் ஏமாற்றாமல் நேர்மையாக நீ நடக்கணும். உனக்கு பல கோடிகள் தருவேன். கால் வந்துட்டு வா. கர்பசாமிக்கு என்னப்பா ஒன்றும் பேச மாட்டேக்கா? உன் மகனுக்கு எதுவும் தப்பாக பேசிட்டனா? உண்மையை தானே பேசியிருக்கிறேன். வா. திருமணத்துக்காடா? தம்பி கம்ப்யூட்டர் எத்தனை வச்சுருக்கடா? 2 இன்னும் 2 வாங்கணும்லாடா? எப்போ வாங்க போகிற? பேசி வச்சுருக்கிற, போய் வாங்கணும். அலுவலகம் தனியாக போடணும். 2 லேடிஸ் உங்கள்கிட்ட வேலைக்கு வருவா. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆன்லைனில் ஒரு பொம்பளை பிள்ளை வரும், அவளை இவன் கட்டிக்கிடுவான். நீ ஏற்றுக்கிடுவிய? சொல்லுப்பா. சொந்தத்திலே வரணும். முடிவு பண்ணி இந்தா அதையே முடிச்சுக்கா. நிறைய பணம் தாரேன். சொன்ன வாக்கு தவறக்கூடாடா. மக்களுக்கு உண்மையாக இரு. ஷேர் மார்க்கெட்டை நீ உயர்ந்துருவேன். நல்லா இரு மகனே, புண்ணியமாக இரு. கர்பசாமிக்கு சொந்த பண்ண நாளைக்கு பேசுங்க. நாளைக்கு பேசுங்க. 4 நாள் ஆகிடுதுன்னா மனசு மாறிடும். எருவ மாட்டுக்கு என்ன நாளைக்கு பேச சொல்லுவோமா வேண்டாமா? நான் சொன்னது உண்மையாக பொய்யா? சொல்லு, உண்மையாக பொய்யா? நாளைக்கு பேச சொல்லவா வேண்டாமா? வேண்டாம். பார்த்தியா கெட்டிக்காரன். 3 மாதம் கழித்து பேச சொல்லுவோமா? 1 வருஷம் கழித்து பேச சொல்லுவோமா? நீ பார்க்குற பொண்ணுவே கல்யாணம் முடிச்சு வைக்கும். போங்க, நான் சொன்னது தாண்டா நடக்கும். என்னப்பா பிள்ளைங்க நீங்கள் எல்லாம் போயிட்டாங்க. நீங்கள் ஏற்றுக்காங்க. உன் மகன் நல்லா இருக்கணும்டா. அதுதான விஷயம். அவன் இஷ்டப்படி வாழட்டும். 2 ஆம்பளை பையன் பிறப்பான். அதில் ஒரு பையன் இவனை மாதிரியே இஷ்டப்பட்டு கல்யாணம் நடக்கும். அன்னைக்கு நம்ம உள்ளத்தை இவன் புரிஞ்சுக்கிடுவான். சந்தோஷமாக இருங்க மக்கா. நல்லா தேனும் பாலும் ஓடும். மாலையை என்ன செய்யணும்னு விளக்கத்தை சொல்லிவிடுங்க. சரி, சாப்பிடாம போகக்கூடாது தம்பி. என் புத்தி தெரியாது உனக்கு. வயிறார சாப்பிட்டு தான் போகணும். வாங்க. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு திருச்சி மாநகர். திருச்சி சொன்னவங்களை தவிர வேறு யாருமே வரக்கூடாது. திருச்சி மாநகர். இடம் வீடு சம்மந்தமாக டாக்குமெண்ட் சம்மந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்டு? பத்திரம்லாம் எங்கேப்பா இருக்குது? அது சம்மந்தமாக என்ன வருத்தம்? ஏற்றிருந்து போகல. என்ன வருத்தம்? காலில் விட்டு வா. உண்மையை கண்டுபிடிச்ச பிறகு தான் உட்கார வைக்க முடியும். எத்தனையோ பிறவி பெற்று தம்பி நீ செஞ்சதில் ஒரு தப்பு இருக்குது. என்ன தப்பு இருக்குது? அந்த காலத்தில் சொல்லுவாங்க, பாடுபட்டு பணம் சேர்க்கறது பெருசு இல்லை, பேசி முடிக்கிற சொத்தை பொண்டாட்டி பேரில் முடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பேசி முடிக்கிற சொத்தை பொண்டாட்டி பேரில் முடிக்கக்கூடாதுமா. அடுத்து ஒன்று சொல்லுவான், எவ்வளவு நீ பாடுபட்டு காடுகரையெல்லாம் விற்று இருந்தாலும் கூட்டு பட்டாவில் குடும்பம் நடத்தாத. ஏன் நடத்தக்கூடாது? கூட்டு பட்டாவில் வீடு கட்டி குடும்பம் நடத்தக்கூடாது. ஏன் சோறு அங்கே இருக்குடா. நீ வச்சுருக்க நம்பரு ஏன் நம்பருக்குள்ள உன் சோறை வச்சுருக்க. உன்னை என்ன செய்கிறேன் பாருப்பா. சொன்னானா இப்போ கால் விட்டுவான். அது எதுக்கு பொதுவில் போய் இருந்துக்கிட்டு இந்த பிரச்சனையை உருவாக்கி வைக்கிறேன்? தெளிவாக இருக்க வேண்டியதானே. இப்போ அவங்கெல்லாம் உனக்கு மந்திரத்தால் பல துன்பங்களை செஞ்சுருக்கிறாங்க. உங்களுடைய பணங்கள்லாம் 3 வருஷமாக இப்போ நஷ்டமாகிக்கிட்டு இருக்கும். வீட்டுக்குள்ளே உன்னுடைய துணைவியாருடைய உடல் ஆரோக்கியத்தில் குறை நடந்துக்கிட்டு இருக்கு. ஓயாமல் புலம்பிக்கிட்டு தூங்காமல் கிடப்பா இருக்காளா? கால் வந்துட்டுவான். ஏன் அவங்க பேசட்டுமா? நான் வேணா அமைதியாக இருந்துக்கிடுதேன். இப்போ இந்த டாக்குமெண்ட்டையும் சரி பண்ணி தரணும். உன் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும். வேறு என்ன வேணும் உனக்கு? இந்தா கடன் படாமல் உன்னைய காப்பாற்றுறேன். என்னை கும்பிட்டுக்கா. காலங்காலமாக உன்னை உயர்த்தி வைக்கிறேன்டா. நல்லா இரு மகனே, வாழ்க்கை. கர்பசாமிக்கு சாதகத்தை யாரும் கையில் வச்சுருக்கீங்களா? வாங்க. என்ன ஜாதகம் வச்சுருக்கிறம்மா? சாதகமே கையில் வச்சுருக்கீங்களா? டாட்டா 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 கொண்டா கொண்டா கொண்டா. இது யாருக்குள்ளது? யாருக்கு கல்யாணம் நடத்தணும்? மேச லக்கணம். லக்கணத்துக்கு 12 சனி வரப்போகிறார். சுவேதா லக்கணம் கன்னி மேஷம்.